டைட்டில் வின்னர் சரவண விக்ரம்னு இருந்ததுங்க. அந்த பேரை மாற்றி காக்ரோச் சரவண விக்ரமா மாற்றி விட்டாங்களே. ஐயோ, காக்ரோச்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து அவர் நீங்களா இந்த கேம் ஷோவில் தானே இருக்கிறீங்க. அங்கே என்ன நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன கேன்டீனுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிறீங்களா? நாங்கள் தான் என்னென்ன யார் பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. காக்ரோச்னு உங்களை கூப்பிடும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டுக்கிட்டாங்களாம். ஆனால் சரவண விக்ரம் மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் பார்த்ததே இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸு தானே நீங்கள் கூப்பிடுறீங்க. மாயா கூப்பிட்டாங்க, பூர்ணிமா கூப்பிட்றாங்க, நிக்சன் கூட வந்து கூப்பிட்டுருக்குறான். சரி, நிக்சன் எந்த அளவில் மிகப்பெரிய திறமையானவர் ஆகிட்டாரு, இவரை காக்ரோச். ஓகே, ரவீனா கூட கூப்பிட்டுருக்காங்களாம், விஷ்ணு. ஆனால் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? இதுவரையும் அந்த காக்ரோச் நடந்து தான் போயிட்டு இருந்தது, இப்போ பறக்குது, விட மாட்டேன், அடிச்சு அனுப்புன்னு மாயா சொன்ன அந்த வார்த்தைகள் இன்னும் என் கண்ணு முன்னாடி தான் இருக்கு. பட் சம்மந்தப்பட்டவர் அதில் வருத்தப்படணும். அவர் அப்பவும் பேச மாட்டாரு. ஆனால் கேமரா கிட்ட போய் சொல்றாரு, இது ஒரு பெரிய விஷயம், எனக்காக நியாயம் வாங்கி கொடுத்துட்டீங்க கமல் சார், நன்றின்ட்டு. பேசும்போது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லணும், அதுதான்டா இந்த கேமு. ஃப்ரெண்ட்ஸு அவங்க இன்னும் ஒன்று நல்லா அசிங்கப்படுத்திருக்காங்கிறதுலாம் வெளியில் வந்து பாருங்க. சரவண விக்ரம் அது மூஞ்சனி அந்த ரியாக்ஷனில் வச்சுக்கிட்ட பார்த்தியா? ஐயோ, உன்னெல்லாம் கண்டஸ்டன்ஸ்னு உண்மையாலே வச்சுருக்கிறது எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த 4th சீசனில் அந்த வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தானே ஆரிலாம் எப்படி கொந்தளிச்சு எடுத்தார். இங்கே காக்ரோச்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபன்னா சரவண விக்ரமுக்கு. அதாவது கமல்ஜிக்கு என்ன கொதிப்பாகி போச்சுன்னா, விக்ரம் அவர் ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு வெற்றி அடைஞ்ச ஒரு திரைப்படம், அதை காக்ரோச்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் போல இருக்கு. அதனால அவர் ரொம்ப கொதிச்சு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா வந்து ரொம்ப வருத்தமாக இருந்திருக்காங்க. பூர்ணிமாவின் சாரியை அக்செப்ட் பண்ணிட்டார் கமல்ஜி. அவங்க நிறைய சாரி கேட்பாங்க, அக்செப்ட் பண்ணினே இருங்க. அடுத்தது இந்த ஷோவுக்காக மாறி இருப்பவங்க, ஆனால் மனசு மாறலை, அந்த மாதிரிலாம் நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்ன உடனே தினேஷ் வந்து இந்த விச்சுமா எமோஷனல் கேம் ஆடுறாங்கங்க, உண்மையாலே அவங்க அந்த மாதிரியானு எனக்கு தெரியல. அர்ச்சனா எழுந்து வராங்க, சார் இந்த மாயாவை ஒரு ஃபன் லவிங் பர்சன் மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் ஸ்ட்ராட்டஜின்னு போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க சார், கேமுக்காக பண்ணுறாங்களா என்னன்னே தெரில. நிக்சன் சார் அப்சல்யூட்லி மாயா சார், அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் தெரியுமா, ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டு எல்லாரும் இரிட்டேட் பண்ணுறாங்க, அதுதான் அவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. விஜய் வந்து விஷ்ணு கேமுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்காராம். ஆனால் இப்போ இதில் என்னென்னா, சரி இதெல்லாம் தான் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களா, இதில் முக்கியமான விஷயத்தை ரிவ்யூவாக நம்ம பார்ப்போம். அதாவது என்னென்னா, இந்த கீமுக்காகலாம் எதையும் யாரும் மாற்றவே முடியாது, அவனுடைய கேரக்டர்ஸ் வரும். இந்த 10வது வாரம் முடிஞ்சு 11வது வாரத்தில் எல்லாரையும் மன்னிச்சிட்டாங்க. இனி நாங்கள் கேமே ஆட போகிறதில்ல, ஃபன் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபன் பண்ணுறதுக்கு இது வந்து பிக் பாஸ் வீடு இல்லைங்க. உங்கள் வீட்லேயே உங்களால் ஃபன் பண்ண முடியாது 24 மணி நேரமும். பிக் பாஸ் வீட்லேயே உங்க ஃபன் பண்ணுவாங்க. பூர்ணிமா சொல்கிறாங்க, எனக்கு யாரை நாமினேட் பண்ணுறது, இது எதுவுமே எனக்கு எண்ணமே கிடையாது, நான் இந்த கேம்லேருந்தே வெளில போயிட்டேன். மாயா, நான் இந்த கேம்லேருந்து போய் ரொம்ப நாள் ஆகுது, நான் இனி சில் பண்ணிட்டு போகிறேன். விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் எப்படி இந்த கேமுக்காக சில பல விஷயங்கள்லாம் பண்ணேன், மக்களுக்கு பிடிக்கல போல இருக்கு, நான் நானாக இருக்க போகிறேன் சார். என்னடா நடக்குதாங்க இது? அர்ச்சனா அண்டு தினேஷ் மட்டும்தான் இன்னும் நாங்கள் கேமில் இருக்கோங்கிறாங்க. ஆனால் அர்ச்சனா கிட்ட இருக்கிற மைனஸு, நான் அடிக்கடி போவேன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒரு பிளண்டர் மைனஸ் தான், அது விடாமுயற்சி கிடையாது. அது வந்து நெவர் எவர் கிவ் அப்னா தான் பவராக இருக்கும். நான் போயிடுறேன் வீட்டுக்குன்னா மக்களுக்கு அதை முடிவு பண்ணுவாங்க. கூல் சுரேஷ் விஷயத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ கமெண்ட்டில் சில பேர் அவங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சேவ் செகண்ட் சேவ்லாம் சொன்னீங்க, எங்கேயா நடந்ததுன்னு நீங்கள் கேவப்படுறது எனக்கு புரியுது, வந்த தகவல் தாங்க நான் சொன்னேன். ஆனால் கமல்ஜி இப்படி கடைசியாக அப்படியே பாய் காட்டு போவார்னு, அர்ச்சனா ஒரு சேவே பண்ண மாட்டார். ஏன்னா அந்த பொண்ணு அந்த ஃபீலிங்ஸை இப்போ அந்த ஃபோட்டோ சேர்ந்ததில் அதுதான் ஆர்டர்னு வச்சுப்பாங்க இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, அதுதான் அவருடைய டார்கெட்டு. அதுக்கப்புறம் மணியுடைய கேப்டன்சியை புகழ்ந்து தள்ளுறாங்க எல்லாரும், சூப்பராக பண்ணுறான், இது பண்ணுறான் அது பண்ணுறான். உண்மையாலே மணி செமையாக பண்ணார். இன்னொரு முக்கியமான விஷயம், அர்ச்சனா சொன்ன பாயிண்ட் தான், அவங்க தான் பாயிண்ட் சொன்னாங்க, அதனால தான் அவங்களை கூட்டிகிட்டு காட்டுறேன். அவர் கேப்டன் ஆகும்போது வீடு 2 பட்டு இருந்தது, டீம் ஏ டீம் பின்னு இருந்தது, அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தார் பார்த்தீங்களா. அங்கே நிற்கிறேன் தலைவன் மணி, செம கேப்டன். ஆனால் இந்த கேப்டன்ஷிப்பில் குறை சொல்லணும்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான், அவன் தான் விக்ரம். உன்னை காக்ரோச்னு சொல்லும்போது உனக்கு பிரச்சனை இல்லை, உன்னை தூங்க விடாதையா உனக்கு பிரச்சனையா? தூங்கினே இருப்பா. அதுக்கு அடுத்தது யார்? அதை எல்லாருமே பாராட்டிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஏதோ பர்சன்டேஜ்லாம் வச்சாருங்க.
தலை ஒரு கட்டத்துக்கு மேலே கவுன்னு சுத்த தொடங்கிருச்சு எனக்கு. என்னடா இது, சுயநலம், திறமை, விடாமுயற்சி, அதிர்ஷ்டம், சகிப்புத்தன்மை, அன்புலாம் அதில் இருந்தது. ஆனால் இதில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்களா, பல பேர் அந்த அன்பு பக்கத்துக்கே போகல. ஏன்னா இந்த டைலாக்கு எல்லா கண்டஸ்டன்ஸ் இனி வரப்போறவங்களுக்கும் ஒழிக்கும். அன்பு ஜெயிக்குமா ஜெயிக்குமா ஜெயிக்க வைப்போம். அதுல அந்த அர்ச்சனை முத்திரை பதிச்சிருக்காங்க. அதனால யாருமே அன்பு பக்கமே பெருசா போல பாத்தீங்களா. இப்ப மணி அன்பு, ரவீனா, மாயா அன்பு, பூர்ணிமா அந்த மாதிரி தான் போச்சே தவிர்த்து பெருசா யாரும் அன்பை காட்டல. அன்பு காட்டின அன்பு கொஸ்டின் ஓட ஓட அடிச்ச அந்த காட்சிகள் கண் முன்னாடி வந்து போகுமா போகாதா, அதெல்லாம் கண்டிப்பா எல்லாருடைய கண் முன்னாடி வந்து போறதுனால தான் அன்பு பக்கமே யாரும் போகல. ஆனா எனக்கு ஒரு வருத்தம்ப்பா, இந்த ப்ரோமோ கட் பண்ண ஒரு மனுஷன் இந்த விசித்ரா அம்மா சகிப்புத்தன்மைன்னு வைக்கும்போது பூர்ணிமா மாயா சிரிக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்தது. ஆனால் அவங்க சிரித்தது காக்ரோச் விஷயத்துக்கு தானே சிரிச்சிருக்கிறாங்க. வேற என்னங்க இன்னைக்கு எதிர்பார்ப்பாக இருந்தது, வேற என்ன இருந்துச்சு, இதான் இருந்தது. பக்கம் 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 பக்கமாக பேசினான்லே தவிர்த்து இப்போ எல்லாருமே தூய்மையான ஹார்ட்டடாக மாறிட்டாங்கங்க. இனி கேமே விளையாட மாட்டாங்க. அப்படின்னா மீண்டும் ஒரு 10 வைல்டு கார்டு என்ட்ரியை பிக் பாஸ் இறக்கிடுவார். பார்ப்போம் இவங்க எப்படி தான் இருக்காங்க. ஆனால் இதில் எனக்கு ஒரு பாயிண்ட் செமையான பாயிண்ட்டு, ஆனால் கமல்ஜி அதை கேட்ச் பண்ணல. எதுன்னா இந்த விஜயவர்மான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மேலே கமல்ஜிக்கு ஒரு சாஃப்ட் கார்னரோ என்னமோன்னு தெரில. 35,000 அர்ச்சனா அதான் சொல்லி கொடுத்தாங்க சுயநலம்னு சொல்லிட்டு. சார் 35,000 ரூபாய் கொண்டு வந்து இவர் கையில் கொடுத்தாங்க சார், வாங்கி வச்சினார் சார், இவர் சுயநலவாதியாக இருக்கார் சார். அவர் எழுந்து கொடுத்தா பாருங்க ஒரு விளக்கம். அதுதான் எனக்கு இது கற்பனைக்கே எட்டாத விஷயம். சார் என்கிட்ட காசு கொடுத்தாங்க, நான் தான் கேம்லேயே இல்லையே சார், அதனால இந்த டிக்கெட் ஃபினாலே ஒரு 10-15 ரவுண்டு நடக்கும், அதுக்கப்புறம் காசை கொண்டு வந்து கொடுத்துடலாம். புனிதர் யானே ஐயோ தெளிவாக படித்தாங்களே சர்க்குலர். இந்த டான்ஸ் மராத்தான் முடியும் பொழுது ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர், 2 பெஸ்ட் பர்ஃபார்மர், யார்கிட்ட அதிகமாக காசு இருக்குமோ அவங்களுக்கு பாயிண்ட்னு ரொம்ப கிளியராக படித்தாங்க. அது அவர் காதலே உழுல. அவர் அந்த விளக்கம் சொன்னது கமல்ஜிக்கும் உழவுல. சரி நல்லது கமல்ஜி, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு காதில் உழாத இருந்ததுன்னா நாங்கள் சொல்லிக்கினே இருப்போம். இன்னொன்று விமர்சனம் பற்றி சொல்கிறேன். விமர்சனத்தை யார் ஒருவன் மிக சரியாக உள்வாங்கி கொள்கிறானோ அவன் வெற்றி பெறுவான். விமர்சனத்தையே நான் கண்டுக்க மாட்டேன்னு சொன்னால் அதல பாதாளத்தில் தான் விழ முடியும்.